ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் மின்ட் சார்பே தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வாட்டர்மெலன் சீட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசர்லேருந்து ஓவர் நைட் வச்சு எடுத்தாச்சு. இதை நாங்கள் கீழே வச்சு தட்டி பார்த்தா கூட கல் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஆனால் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் ஒரு ஜூஸர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். வாட்டர்மெலன் ஒரு பவுலுக்கு இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 மின்ட் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் குயிக்காக கிரைண்ட் ஆகிறதுக்காகவே நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இல்லை இது ஊற்றாமலே உங்கள் மிக்சி ஈஸியாக அரைச்சிரோன்னா நீங்கள் தண்ணி போடாமலே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்ட பிறகு ஒரு 3 hours வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்லா செட் ஆகி வந்திருக்கு. நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணும்போதே அந்த செட் ஆகிருக்கிறது நம்ம நல்லா தெரியும். இது சாப்பிடும்போது நல்ல ரிஃப்ரெஷிங் ஃபீல் வரும். அதே மாதிரி இது நோ சுகருன்றதுனால டேஸ்ட் இல்லாமல் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.